பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலங்களிலே ஸ்தோத்திரம் நீங்க எல்லாம் நல்லா ஜெபிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்காதவங்க ஜெபிக்க. நான் தினம் ஒரு வார்த்தை, மேற்படியின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 1லிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் எவர்களை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி அவர்களோட கூட சென்ற ஜனங்கள் கண்மலையை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை தான் கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, மோசே ஜனங்களை என்ன பண்றாரு, எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வராரு கானானுக்கு. அப்ப கொண்டு வரும்போது ஸ்தோத்திரம் ஆண்டு பாருங்க, மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஜனங்களுக்கு கொண்டு வந்தாரு. அப்ப அது கீழே தான் என்ன பண்ணாங்க, எல்லா ஜனங்களும் வாசம் பண்ணாங்க. மேகத்தின் கீழே, வானத்தின் கீழே தான் வாசம் பண்ணாங்க. கடலின் வழியாக தான் நடந்து போனாங்க. சோதரர் அப்படி கடல் வழியை நடந்து போகும்போது ஒரே தண்ணீரை குடிச்சாங்க. இன்னைக்கு மினரல் குடிக்கிறோம், சாதா தண்ணி குடிக்கிறோம், வெந்நீர் குடிக்கிறோம், எப்படியோ குடிக்கிறோம். ஆனா அவங்க வனாந்தரத்துல பாருங்க, சோத்திரம் வனாந்தரத்துல ஒரே தண்ணியை குடிச்சாங்க. ஒரே சாப்பாடு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. பாருங்க, எல்லோரும் மூசைக்கு மேகத்தினால் அவர்களை ஞானசானம் கொடுக்கப்பட்டார். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படின்னு அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீர் குடித்தார்கள். அந்த கண்மலை தான் கிறிஸ்து. அப்போ சோதர கண்மலையை பிறகு தண்ணீரை கொடுத்தாருங்க. சோதர வானத்துல இருந்து மன்னாவை கொடுத்தாருங்க. அவங்க சுகமா போனாங்க. அவங்க ட்ரெஸ் வளர்ந்துச்சாங்க, சப்பல் வளர்ந்துச்சு. ஒரே சப்பல் 40 வருஷமா. இன்னைக்கு சோதர நம்ம எடுக்கிற சப்பல் கடையில இருந்து போட்டுன்னு வரதுக்குள்ள சில நேரங்கள் பிஞ்சிட்டு போயிடுதுங்க. அப்போ சோதரம் அப்போ இப்படி இருந்தாங்க. இல்லையா, ஆண்டவர் அவ்வளவு அருமையா நடத்திட்டு வந்தாருங்க. அவ்வளவு அருமையா நடத்திட்டு வந்து கூட ஜனங்களுக்கு என்ன பண்ணல, கீழ்படியாத போயிட்டாங்க. கீழ்படியாத போயிட்டு அது நட்பு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களுக்கு தேவன் பிரியமா இருந்ததில்லை. அதனால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் நிச்சயத்து போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திஷ்டங்களா இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுதிருக்கவும் என்று எழுதிருக்கிறபடி அவர்கள் என்ன பண்ணாங்க, பாவம் செய்தார்கள். ஒரே தண்ணி தான் குடிச்சாங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. அருமையா விவசாயம் நடத்திட்டு வந்தாரு. இடையில பிசாசுனா வந்துட்டான், களைய விதிச்சுட்டான். இன்னைக்கு உன் குடும்பத்துல கூட பாருங்க, இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கெட்ட வார்த்தை பேசாத, பொறாமப்படாத, சோத்ரம் ஞானசனம் எடு. ஏசப்ப வரப்போறாரு. பரலோகம்னு உண்டா, நரகம்னு ஒண்ணு உண்டா கேள்வி கேட்டிருக்கிற அருமையான சகோதரரே சகோதரியே, கன்ஃபார்ம் உண்டு. நரகம்னு ஒண்ணு உண்டு, பரலோகம் ஒண்ணு உண்டு. சோதரம் அடுத்தாமே அதுக்கு நீங்க எல்லாம் தகுதியா ஆகுங்க. தகுதி நீங்க நெருப்பு பாருங்க, நம்ம தொட முடியல. அந்த நெருப்பு கீழே பூமி கடியில இருக்குது. தயவு செய்து என்ன பண்ண, நீங்க புசிக்க குடிக்க ஒண்ணும் தேவையில்லை. ஆனா தப்பானதே செய்தார்கள். ஆண்டவரை சுதிக்கல, ஆண்டவரை மறந்துட்டாங்க. சோதர சகோதரக்குள்ள தப்பு பண்ணிக்கிட்டாங்க, சகோதரிக்குள்ள தப்பு பண்ணிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரே அழிச்சிட்டாரு. இன்னைக்கு நீ கூட நீங்க பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது. மனந்திருப்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளுக்கு படைச்சிருக்கிறாரு. அவருடைய வரிக்கு நம்ம எல்லாம் காணப்பட வேண்டுமானால் நீ உன் குடும்பம் மனம் திரும்பி இயேசுவுக்காக நில்லு. அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ஸ்தோத்திரம் வழி நடத்தின மோசேயே எங்க காணா இது வரைக்கும் பேசப்படல. சோதரர் அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணாரு. சோதரர் அடிக்காத பேசன்னு பண்ணாரு. பேசுற இடத்துல அடித்தாரு, அடிச்ச இடத்துல பேசிட்டாரு. அந்த தப்பினால என்ன பண்ண முடியல, காணாதுக்குள்ள போக போல. அதுக்கான சகோதரியே, நீ இன்னைக்கு மனம் திரும்பு. கர்த்தருக்கு பிரியமா நீ நடக்கணும். அந்த சின்ன 6 லட்சம் புருஷர்கள், அதுக்காக ஸ்திரீகள், எத்தனையோ பேரு ஆண்டவர் அவர் வழிநாட்டம் ஞானத்தை விட்டார். இன்னைக்கு கர்த்தரை நீ பேசிட்டு இருக்காத, வந்து போனோம்.
அதனால இன்னைக்கு மனம் திரும்பி உண்மையை பேசு. ஆண்டுக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கிட்ட நன்மைப்பட்டு இருக்கிற நாம தேவையில்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே நம்ம ஜெபிக்கலாமா? எங்க அதிகமான சீரங்களா மீறா கூட இந்த கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மோசே ஜனங்களை வழிநடத்தினாரப்பா. சந்தோஷமா ஒரே போஜனம் ஒரே சாப்பிட்டாங்க ஆண்டவரே. ஆனா சில நேரத்துல பாவம் செய்தார்கள், அவர்களை அழித்தீர் ஆண்டவரே. இப்ப இருக்கிற ஜனங்களை அழிக்காதீங்க. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும், பரலோகத்தை கடந்து வரட்டும், தடைகள் எல்லாம் நீக்கி போடு. இது கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பிட்ட சாமி, மனம் திரும்பட்டும். ஜீவனுள்ள தேவனே ஏற்றுக்கொள்கிற ஞானமும் அறிவும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா சாதியில இருந்து கொண்டு வாங்க, விக்கிரத்துல இருந்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் கட்டளையுள்ளதாக என்று மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். நல்லதுதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.